ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த அரசியல் களம் என்பது சூடுபிடிக்க தந்திருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியிலும் வேட்பாளர்கள் மிக தீவிரமாக தங்கள் வாக்குகளை பெறுவதற்காக தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் நம்மோடு பார்த்தோமேனால் திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மோடு இணைந்திருக்கார். அவர்கள் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அவரிடம் கேட்கலாம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் பரபரப்பாக மக்களிடம் நீங்கள் வாக்குகள் சேகரிச்சிட்டீங்க. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 3வது தேர்தலாக நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன். சேம் தொகுதி, திருவெரும்பூர் தொகுதி. நான் எப்போவுமே சொல்கிறதா என்னுடைய தாய் வீடாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி. 2014 முதலையாக இருக்கும்போது என்னை அறிமுகமே இல்லாத பொழுதே எனக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு. காரணம், எங்களுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் என்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. 2வது முறை 2021 நிற்கும் போது அந்த 5 ஆண்டுகளில் 14லேருந்து 21 நான் செய்த அந்த பணிகள் மூலமாக கூடுதலாக என்னுடைய நிர்வாகிகளும் அதே மாதிரி அந்த செய்த பணிகள் மூலமாக ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போது ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏறத்தாழ ஒரு 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளை கொண்டு வந்தது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்து பல சாதனை திட்டங்களை கொண்டு வந்தது. அனைவராலும் பாராட்டப்பட்டது என்று சொல்லும்போது அந்த எல்லா விதமான ஒரு கலவையோடு, ஒரு முக மலர்ச்சியோடு, ஒரு எழுச்சியோடு ஒவ்வொருவரும் நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி. ஏன்னா தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மகேஷ் வந்தாப்புல, மகேஷ் போச்சு, நம்ம அண்ணன் வந்தார், நம்ம தம்பி போச்சு, நம்ம பிள்ளை வந்துச்சுப்பா, இப்போதான் இந்த பக்கம் போச்சுப்பா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய சொத்தாக நான் பார்க்குறேன். அந்த விதத்தை ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பை நான் ஒவ்வொரு இடத்துலையும் என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தோம், இந்த ஆட்சிக்கு இருக்கவங்க, ஆட்சிக்கு வரப்போகிறவங்க ஏதாவது திட்டங்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய வாக்குறுதிகள் சொல்லுவாங்க. நாம் இந்த 5 ஆண்டுகளில் செய்யக்கூடிய திட்டங்களில் மக்கள்கிட்ட மிகவும் ஈர்த்த விஷயம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த திட்டங்கள் அதிகமாக பேசுகிறார்கள்? அடிப்படை வசதிகள். குறிப்பாக இப்போ இந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய திருவெரும்பூர் தொகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு நாங்கள் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். அடிப்படை பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு என்ன தேவைப்படுது, கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் பேரூராக இருந்தாலும் அல்லது மாநகராட்சி, எல்லாத்தையும் அந்தந்த பகுதிக்கு தகுந்தால் போகிற ஒரு சிறிய பாலம் தேவைப்படும். அங்கே கழிவுநீர் வடிகால் தேவைப்படும், ஒரு மழை நீர் வடிகால் தேவைப்படும். சாலைகள் நல்ல சாலைகளாக, கார்பரேஷனில் வரும்போது கான்கிரீட் சாலையாகவும், கிராமப்பகுதி தார் சாலைகள் அமைக்க வேண்டும். அதே மாதிரி குடிநீர் என்று வரும்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருவது, ஒரு சீரணி அரங்கம் அமைத்து தருவது, ஒரு சமுதாய கூடம் அமைத்து தருவது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அட் த மேக்சிமம் ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், அது வகுப்பறை கட்டுவதாக இருந்தாலும், டாய்லெட் கட்டுவதாக இருந்தாலும், ஸ்மார்ட் போர்டு வைப்பதாக இருந்தாலும், இப்படி அந்த அடிப்படைக்காக என்ன தேவை, சரி அங்கன்வாடி தேவையா, உடனே அங்கே அங்கன்வாடி அமைச்சு திறந்து வச்சது. ரேஷன் கடை அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொகுதியில் எல்லாமே சொந்த கட்டடத்தை கட்டி நாங்கள் இன்றைக்கி திறந்து வைக்கிறன்றதுக்கான. ஸோ பேசிக்காக ஒரு மக்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமே, சுகாதாரமாக, அது ஏர்பன் லெவலில் வரும்போது நகர்ப்புறத்துக்கு தகுந்தாற் போல் ஏர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர், எங்களுடைய கிராம பகுதி என்று வரும்போது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ இருக்கிறதை மேம்படுத்துவது, புதிதாக அமைத்து தருவது, ஒரு லைப்ரரி நம்ம கட்டி கொடுக்குறது. ஸோ என்னென்னலாம் பேசிக்காக எங்கள் மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அது அனைத்துமே செஞ்சு கொடுத்துருங்க. அதை போகிற பக்கம்லாம் தெரியும், அவங்களே சொல்கிறாங்க, போன தடவை ரோடு எப்படி இப்போ நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நாங்கள் செய்கிற நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அதை ஆமோதித்து பேசுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். இதே இந்த திருவெரும்பூர் தொகுதியில் இந்த முக்கியமாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது, இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு மற்றும் சர்வீஸ் சாலை. இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அது நம்ம எந்த அளவுக்கு இருக்குது, அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் அதை எப்படி செயல்படுத்தணும்? தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தக்கூடிய ஜி கார்னர் பற்றி நம்ம எப்பவுமே பேசிட்டே இருப்போம். இப்போ நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ உடனடியாக அதை பேசி அதற்கான தீர்வு காண. அதே மாதிரி தான் சர்வீஸ் ரோடு சார்ந்து நாங்கள் ஒன்றிய அரசு கண்டித்து அவங்கள போய் அவர் சந்தித்து அவர் பேசியிருக்கிறாரு. அவங்களும் சில இந்த வழக்குகள் என்னென்ன வழக்குகள் இருக்குது, இப்போ வழக்குகள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெளிவாக ஒரு லெட்டரே நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இது அந்த மீட்டர்ஸ் கணக்கில் 34 மீட்டரா 44 மீட்டரா என்று பல விவாதங்கள்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ வந்தால் அது உருப்படியான ஒரு திட்டமாக வருமே தவிர பேரளவுக்கு நானும் திட்டம் கொண்டு வந்தேன் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் கவனிப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி அரியமங்கலம் குப்பை கிடங்கு என்று வரும்பொழுது ரொம்ப நீண்ட நாட்கள், மோர் தென் 60 இயர்ஸ், 60 வருஷத்துக்கு மேலாக குப்பைகள் கொட்டப்பட்டு அப்போ ஒரு வெளிப்புறமாக இருந்திருக்கலாம். அது இன்னைக்கு சிட்டி உள்ளுக்கு வந்துச்சு, கார்பரேஷன் லிமிட்டில் வந்துருச்சு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் ஃபஸ்ட்டு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணனை அழைச்சிட்டு நான் போன இடமே பார்த்தீங்கன்னா அந்த அரியமங்கலம் குப்பை. அப்போ தான் சொன்னாங்க, அப்போ இது உடனே கிளியர் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளியர் பண்ணுங்கிறது. இப்போ பயோமைனிங் கான்செப்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
அந்த அனதர் திங் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போக முடியாது, அவ்வளோ ஒரு துர்நாற்றம் அடிக்கும், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துட்டு. இப்போ அதை கொஞ்சம் படிப்படியாக அதை குறைச்சிருக்கணும். இருந்தாலும் முழுமையாக அந்த குப்பை கடைங்க அகற்றி அங்கே ஒரு அழகான ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்பது என்னோட ஆசை. ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு 10 வருஷம் ஆகும். பிகாஸ் இந்த சாயில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷமாக குப்பை கொட்டி கொட்டி அந்த சாயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாத நிலைமை போயிடுச்சுன்னு பல ரிப்போர்ட், டெக்னிக்கல் ரிப்போர்ட் வந்த பொழுது நாங்கள் சொன்ன சரி அப்போனா எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூங்கா அங்கே அமைச்சு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இந்த பயோமைனிங் கிளியர் பண்ணுறதுக்கான அந்த பீரியட் வந்து 2027 அது நெக்ஸ்ட் இயரில் முடியுது. அது முடிந்த கையோடு முழுமையாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பூங்கா, அழகான பூங்கா அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் அதிகமாக பெண்களுக்கு கூடிய வாக்குறுதிகள் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த அறிவித்த வாக்குறுதிகளில் 8000 ரூபாய்க்கான கூப்பன்றது அதை பலரும் விமர்சித்தாங்க. அது மக்களிடையே அது எந்த அளவுக்கு சார் போய் ரொம்ப எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 1000 ரூபாய் நாங்கள் மகளிர் உரிமை தொகையை வழங்குவோம் சொன்னோம். இவங்களாலாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னாங்க. நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத் திறமையின் மூலமாக என்ன தான் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் தன்னுடைய நிர்வாகத் திறமையின் மூலமாக அந்த 1000 ரூபாய் மக்களுக்கான உரிமை தொகை வந்து வழங்கினது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 வரும்போது அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அதை நம்புறாங்க. இல்லை எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரே கொடுக்கவே முடியாது, இவர் கொடுத்துட்டாரு, அப்போ இவர் சொன்ன அந்த கமிட்மெண்ட்டோட இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அதே வகையில் தான் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்கலாம் சொன்னாங்க, நான் இந்த பொருள் தருவேன் அந்த பொருள் தருவேன் வீட்டுக்கு அப்படின்லாம் சொன்ன பொழுது நம்முடைய மக்கள்கிட்ட இப்போ குறிப்பாக ஒரு 2-3 நாளாக நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வந்த பின்னாடி வரக்கூடிய நம்முடைய நண்பர்கள் தான் இருக்கிற மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்பட்டு இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கு வேண்டுகின்ற பொருளை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் பக்கத்தில் இருக்கிற கடை போய் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் பற்றி நான் பேசிட்டு போனதுக்கு மட்டும் அங்கே மக்கள் பேசிக்கிட்டது வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருளையே கொடுத்து வச்சுக்கிட்டு நான் எதுக்கு அதை வேஸ்ட் அப்படின்னு அதுக்கு 8000 ரூபா கொடுத்தா அந்த 8000 ரூபா நான் எவ்வளோ நான் புதுசாக வாங்கிக்க முடியும் என்று பேசக்கூடிய அந்த யதார்த்த சூழ்நிலை வந்து கிரவுண்ட் முழுவதும் பரவி இருக்கிறதை எங்களால் உணர முடிகிறது. இந்த முதல்வர் வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே களம் எப்படி சார் இருக்கு? உள்ளபடி அப்படிதான் இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் எங்களுடைய நம்ம அன்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் அல்லது துணை முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் அவங்க பேசும்போது அவங்களுக்கே தெரியும் எதிர்க்கட்சி சார்ந்து எங்கள் மேலே பல விமர்சனங்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் சார்ந்து நாங்கள் செய்திருக்கின்ற ஆட்சி முறையை சார்ந்து ஒரு முதலமைச்சராக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்னை வந்து விமர்சனம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து இப்போ கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு என்னென்னமோ பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் துணை முதலமைச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் லீஸில் விட்டுட்டு இருந்ததை இப்போ சேல்ஸுக்கே கொடுத்துட்டாங்க கட்சியை ஒன்றிய பாரதிய ஜனதா கிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறது. அந்த மாதிரி தான் நமக்கு வர வேண்டிய நிதி. இப்போ நான் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், நான் இப்போ அவங்களாம் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு சமூக சிக்ஷா அபியான் மூலமாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய 3458 கோடி ரூபாய் வழங்குன்னு சொன்னி இப்போ வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லி இதில் கையெழுத்து போடு அதில் கையெழுத்து போடு உன் கொள்கையை நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்ல மாதிரி நம்மளை மிரட்டுறாங்க. இதே திருச்சி மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு மூத்த அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் வந்து இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக ஜல்ஜீவன் மிஷனில் அருமையாக நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்துடும் பாராட்டுறதே ஒன்றிய அரசு தான். ஆனால் அதுக்கு வழங்க வேண்டிய 3112 கோடி ரூபாய் இன்னும் வழங்காமல் இருக்கு. இப்படி எங்களை ஒரு பக்கம் பாராட்டுற மாதிரி பாட்டுட்டு எல்லாத்துலேயுமே வந்து கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க செய்யும் பொழுது அதனால தான் நான் தமிழ்நாட்டு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது டெல்லி அணியா அல்லது தமிழ்நாடு அணியா என்று சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணின்னு வரும்போது தான் தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெற்றிருக்குது. கண்டிப்பாக இந்த முறையும் எங்களுடைய தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெறும். அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற விதத்தில் எல்லாருமே இன்னைக்கு ஒருங்கிணைந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணியில் இணைந்திருக்காரு என்று பார்க்குறேன். இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் பேசும்போது கூட மும்மொழி கொள்கையில் நாங்கள் ஹிந்தியை திணிக்கவே இல்லை, பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க திமுக அப்படின்றது மாதிரி அவர் வந்து அந்த குற்றம் சாட்டியிருக்காரு. இது வந்து இப்போ 2 நாட்களாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, திசை திருப்ப பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லேயே அவர் எப்படி பதிலடி பதிலுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக உலகளவில் வந்து பிள்ளைங்களை நாங்கள் கொண்டு போகணும் நாங்கள் ஆசைப்படுறோம், அதுக்காக தான் பல மொழித்திறன்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படணும் என்று ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து இந்தியை பரவலாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ரெண்டுத்தையுமே அவரே சொல்கிறார் அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம தமிழனாக எந்த விதத்தில் நம்ம குறைந்து போயிருக்கிறோம், இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றுவதன் மூலமாக அது நமக்கான தமிழ்ங்கிறது நமக்கான வேறாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது உலகளாவிய போய் நம்ம வந்து சாதிப்பதற்கான ஒரு லிங்க் லாங்குவேஜாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய தாய்மொழியை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் மறந்த மாதிரி தான். ஸோ அது இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் இருக்கணும். அதே மாதிரி ஆங்கிலம் என்று வரும்போது இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இன்னும் ஒரு சேலஞ்சாக தான் இருந்துட்டு இருக்குது. அது we need to accept that. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷில் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை அப்படி நாங்கள் மேம்படுத்தி வந்துட்டே இருக்கும்போது திருப்பி 3வது மொழியாக ஒன்று படி, நான் ஹிந்தின்னு சொல்லலை, நான் சமஸ்கிருதம் நான் சொல்லலை, நான் இதுன்னு சொல்லலை,
அதுன்னு சொல்லுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 3வது மொழி படிக்க வேண்டும், அந்த 3வது மொழியிலையும் அந்த பிள்ளை பாஸ் பண்ணால் தான் பாஸே தவிர, இல்லைன்னா அந்த குழந்தை இல்லை சார் 10th 100க்கு 100 வாங்கியிருக்கான் சார், அடாடா சான்ஸ்கிரிட்டில் ஃபெயில் ஆகிட்டானே அப்போ ஃபெயில் தான்ப்பா, இல்லை சார் சயின்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டான் சார், அறிவியல் ரொம்ப அந்த பையன் அது கரெக்ட் பண்ண, ஹிந்தியில் ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டானப்பா அது ஃபெயில் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் நியாயம்? இது கர்நாடகா மாநிலத்தில் கடந்த ஆண்டு 10th ரிசல்ட்டை கிட்டத்தட்ட 50,000 பிள்ளைங்க வந்து இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமை வந்தது என்று சொன்னால், இந்த இடைநிற்றல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ராப் அவுட் அப்படிங்கிறது எலிமெண்ட்ரி லெவல் நம்ம 0 ஆக்கிட்டோம். இப்போ எங்கேயுமே இல்லை, எல்லா பிள்ளைங்களும் வந்து கொண்டு வந்து சேர்த்துறோம். 4 நாள் லீவாக இருந்தால் கூட அது பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்னு கண்டுபிடிச்சி உடனடியாக வீட்டு போய் என்னப்பா ஆச்சுன்னு கொண்டு வந்து அவங்க விட்றோம் நாங்கள். இதுவே ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம 7.7% இன்னும் நமக்கு ட்ராப் அவுட் இருக்குது நமக்கு. ஆனால் நம்மளுடைய தேசிய அளவில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. ஸோ அதையும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரும். நமக்கு அப்படி இருந்தது தான், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும்போது இவங்க இந்த மாதிரியான மொழி திணிப்பு வரும்போது, நான் ஹிந்தின்னு சொல்ல சமஸ்கிருதம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி திணிப்பை கொள்ளப்பக்கம் வழியாக கொண்டு வரும்போது திருப்பி இந்த ட்ராப் அவுட் ரேஷியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்படி வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் தான் அவருக்கு நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சார், இப்போ தமிழக தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா இப்போ பல முனை போட்டியாக இருந்தாலும் இப்போ திருச்சியை பொறுத்தளவில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் போட்டியிடுறாங்க. அது இல்லாமல் 2 தொகுதியில் இப்போ பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிடுறாரு. இந்த களம் எப்படி இருக்க போகுது சார்? சரி, ஜனநாயகம் தேர்தல் என்று வரும்பொழுது எல்லாருமே வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்லிக்குதோ அதுக்கு அத்தனை தொகுதியில் அவங்க நிற்கலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் செய்திருக்கின்ற பணிகள், இப்போ நான் என் திரும்ப தொகுதி சார்ந்து 450 கோடி ரூபா செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நம்முடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிவு இதராஜர்கள் அந்த பகுதி முழுவதும் ஒரு நல்லது கெட்டனா அடுத்த நிமிஷம் சந்து புந்தெல்லாம் உள்ள மனுஷன் உள்ள நுழைஞ்சு தன்னால் முடிஞ்சதை மக்களுக்கு அந்த ஆறுதல் சொல்வதாக தான் அங்கே இருக்கின்ற தேவையான ஒரு சாலை அமைச்சு தருவது, ஒரு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது, அங்கே ரேஷன் கடையை கட்டி திறக்கிறது, இப்படி அங்கே இருக்க மக்களோடு மக்களாக பழகியவராக அவர் இருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வர்றாங்க, ஒரு ஃபார்ம் நாமினேஷன் போகிறாங்க, அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க கூட தெரியல அவங்களுக்கு. ஸோ ஆனால் இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்களாக இருக்கும்போது மக்கள் அதை விரும்புகிறாங்க. மக்கள் வந்து யாரை வேணால் ரசிக்கலாம், யாரை வேணால் சந்தோஷமாக எட்டி பார்க்கலாம், புதுசாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம், திரைகளை பார்த்தவங்கள தரையில் பார்க்கறதுக்கு ஆசைப்படலாம், அது வேறு, அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ரசிப்புத்தன்மை. ஆனால் இந்த பொது வாழ்க்கை என்று வந்து சகிப்புத்தன்மை தேவை. அந்த சகிப்புத்தன்மையின் மூலமாக மக்கள் என்ன வேணும், நீங்கள் 10 பண்ணியிருப்பீங்க அப்போ இல்லை இது இன்னும் செய்யலைங்க, சாக்கடை அடைச்சிருக்கு பாருங்க, அடுத்த நிமிஷம் போய் இங்கே நிற்கணும், நான் வந்து வரேமான்னு சொல்லிட்டு அடுத்தது கவுன்சிலர் வர சொல்லணும், அது சார்ந்து அதிகாரிகிட்ட பேசி அதை தீர்த்து வைக்க வேண்டிய பணியை நம்ம செய்யணும். ஸோ மக்களோட மக்களாக கலந்துருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு கூட மதியம் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருக்காக நான் வந்து ஓட்டு கேட்கும்போது அங்கே இருக்க தெரு முழுக்க நடந்தே வந்து ஓட்டு கேட்டே இருக்காரு. இரவு 10 மணி வரைக்கும் நடந்தே போய் ஓட்டு கேட்குறபோது அந்த ஒவ்வொரு பகுதிக்காக வந்து மக்கள் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக சந்தோஷமாக பார்க்குறது எங்களால் உணர முடிகிறது. அதனால் வெற்றி என்பது நான் மீண்டும் சொல்கிறேன், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் பல முனை போட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் பலமான கூட்டணி எங்ககிட்ட இருக்கின்றது, அதன் மூலமாக கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இறுதியாக இப்போ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த முறை எப்படி இருக்குது, அந்த களம் எப்படி இருக்குது அப்படின்றது? 9க்கு 9 நாங்கள் வெற்றி பெறும். அதுவும் குறிப்பாக எங்களுடைய டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதிக்கு மேலாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெறோம்னா, ஒரு ஆட்சி அமைப்பதற்கு 3ல் 1 பங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டம் சார்ந்திருக்கின்ற இந்த தொகுதியோட எண்ணிக்கையே இருக்கிறது எங்களுக்கு. கண்டிப்பாக இந்த முறை அனைத்திலுமே நீங்கள் திருச்சி 9க்கு 9 கேட்குறீங்க, என்ன நான் சொல்கிறேன், டெல்டாவில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுமே நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய பரப்புரை நேரத்தில் ஒரு சிறிய நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.